Yes, welcome. So lecture number 13, theory of equations, book back MCQ. So நம்ம வந்து lecture number 1 to lecture number 12 ல வந்து நம்ம சிலபஸ் ஃபுல்லா முடிச்சாச்சு. ஸோ அதை நீங்க பார்க்கலாம் அப்படின்னா கண்டினியூஸா பார்த்துருங்க. நம்ம குவாட்ராட்டிக் லெக்சர் 1 2 3 என்ன பார்த்தோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் கியூபிக் குவாட்டிக் பார்த்தோம். லெக்சர் 4ல வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் பார்த்தோம். லெக்சர் 5ல வந்து இர்ரேஷனல் ரூட் தியரம் பார்த்தோம். லெக்சர் 6ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். லெக்சர் 7ல வந்து ரூட்ஸ் இன் ப்ரோக்ரஷன் பார்த்தோம். லெக்சர் 8ல வந்து ஹையர் டிகிரி பாலினாமியலை சால்வ் பண்ணோம். லெக்சர் 9ல வந்து ரேஷனல் ரூட் தியரம் பார்த்தோம். லெக்சர் 10ல வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். லெக்சர் நம்பர் 11லயும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம். லெக்சர் நம்பர் 12ல லாஸ்ட் வீடியோல டிஸ்கார்டஸ் ரூல் பார்த்தோம். இது லெக்சர் நம்பர் 13. we are going to start solving book back MCQ. மொத்தமே 10 क्वेश्चन தான் இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க இந்த 10 क्वेश्चनமே நீங்களே ட்ரை பண்ணுங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே நீங்களே பட்டு போட்டுருவீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 12 வீடியோ நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா புக் பேக் MCQல வந்து பட்டு பார்த்து டிக்கெட் எடுத்துடுவீங்க ஆன்சரை. இது 10 क्वेश्चन தான் இருக்கு. ஸோ இது வந்து சீக்கிரமா முடிச்சிடலாம். 10 क्वेश्चन தான் இருக்கிறதுனால ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? we will start solving JEE problems on quadratic, cubic, quartic, Descartes rule. இதெல்லாம் பேஸ் பண்ணி we will do some problems. Okay. So problem 1 பாருங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதெல்லாம் பட்டு டிக்கெட் இடலாம். A 0 of x cube plus 64 is equal to 0. So let us take P of x. So P of x is equal to x cube plus 64. இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் வந்து யாருன்னு கேட்கறாங்க. இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் யாருன்னு கேட்கறாங்க. So இது வந்து cubic equation. So அப்ப we will have 3 roots. ஏன் 3 roots? My fundamental theorem of algebra, every polynomial of degree n has at least n roots in complex number. So இது degree 3 equation. So we will have 3 roots. அந்த மூணுல யாருன்னு கேட்கல. அந்த மூணுல எதனா ஒருத்த யாருன்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான். பாருங்களேன். So zeros தான் அது. P of x 0 போனோம். கரெக்டா? For what values of x P of x 0 போதோ that x is called 0. இப்போ check by option. Check by option. இப்போ x க்கு 0 போடுங்க. x க்கு 0 கொடுத்தோம் அப்படின்னா what is P of 0? So 0 cube plus 64 which is 64 which is not equal to 0. That means x is equal to 0 is not a root. கரெக்டா? ரூட்னாலும் ஜீரோஸ்னாலும் ஒண்ணுதான். ரூட்னாலும் ஜீரோஸ்னாலும் ஒண்ணுதான். ஸோ அப்போ இவன் கிடையாது. இப்போ அடுத்து x க்கு 4 கொடுங்க. Now what is P of 4? P of 4 is 4 cube plus 64. So 64 plus 64 which is 128 again not equal to 0. That means x is equal to 4 is not a root. கரெக்டா? ரூட்னா என்ன அர்த்தம்? அந்த பாலினாமியல்ல அந்த நம்பரை போட்டிங்க அப்படின்னா பாலினாமியல் வேனிஷ் ஆகணும். அதாவது 0 ஆகணும் அந்த பாலினாமியல். அடுத்து x க்கு வந்து 4i போடுங்க. 4i போட்டீங்கன்னா what is P of 4i? P of 4i, so 4i whole cube plus 64. இது என்ன ஆயிடும்? 64i cube plus 64. So 64i cube என்னது? minus i. கரெக்டா? ஏன்னா I can write i cube as I square into I way. So minus 1 into I which is minus I. So 64 into minus I plus 64 which is again not equal to 0. கரெக்டா? ஏன்னா 64 minus 64i complex number. ஓகே. இவன் 0 கிடையாது. அப்ப இவனும் கிடையாது, இவனும் கிடையாது, இவனும் கிடையாது. ஸோ அப்ப நீங்க டி ஆப்ஷன் செக்கே பண்ண தேவையில்லை. அவன் தான் ஆன்சரா போவான். இல்லைனாலும் பாருங்க. ஸோ வாட் இஸ் P of minus 4? அதாவது if x is equal to minus 4, what is P of minus 4? Minus 4 whole cube plus 64. So minus 64 plus 64 which is 0. This implies x is equal to minus 4 is a root. கரெக்டா? ஸோ அப்ப இவன் தான் எனக்கு ஆன்சர் யாரு? கரெக்ட். அதாவது இந்த பாலினாமியலுக்கு 3 பேர் ரூட் இருப்பான். அந்த 3 பேர்ல யாரு ஒருத்தன்னு கேட்கறாங்க. நீங்க சால்வ் பண்ணியும் போடலாம். பட் இட் வில் டேக் டைம். பட் நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆப்ஷன் தான் டிக் பண்ணணும். 0 போட்டா 0 போல, 4 போட்டா 0 போல. 4 போட்டா என்ன ஆயிடுது? 4 cube plus 64 128 போயிடுது. 4i போட்டாலும் 0 போல. ஸோ -4 போட்டோம் அப்படின்னா -64 plus 64 வரும். 0 போயிடும். Therefore -4 is a 0 for this polynomial. Okay. இப்போ next பாருங்க. If f and g are polynomials of degree m and n respectively, and if h of x is equal to f composite g of x, then the degree of h is.
பாருங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், we will solve exam point of view. ஓகேவா? let us take f வந்து என்னது அப்படின்னா a polynomial of degree m. g என்னது, it is a polynomial of degree n. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு 1 or 2 minutes சால்வ் பண்ணணும் ப்ராப்ளம். இப்போ அந்த எய்ம்லயே நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா m-க்கு வந்து 2 கொடுங்க, ஜஸ்ட் என்ன நம்பர் கொடுக்கலாம், n-க்கு 3 கொடுக்குறேன், m-க்கு 2 கொடுக்குறேன், n-க்கு 3 கொடுக்குறேன், நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம் கொடுத்த நம்பரை. ஸோ அப்போ f is a polynomial of degree 2. So you just take one polynomial of degree 2. So let us take f of x is equal to x square. சிம்பிளா எடுத்துக்கிறேன். It is a polynomial of degree 2. g is a polynomial of degree 3. So அப்போ எனக்கு g of x யாரு? Let us take g of x to be equal to x cube. பாருங்க அங்க m n இருக்கு, நான் m-க்கு 2 கொடுக்குறேன், n-க்கு 3 கொடுக்குறேன், m-க்கு 2 கொடுக்குறேன், n-க்கு 3 கொடுக்குறேன். இப்போ f காம்போசிட் g ஆன்சர் என்ன வருதுன்னு பாப்போமா? f காம்போசிட் g ஓட டிகிரி கேக்குறாங்க, f காம்போசிட் g ஓட டிகிரி. சோ அப்ப h of x என்ன ஆயிடுது, f காம்போசிட் g of x, இது என்ன ஆயிடும், f of g of x. So what is g of x? g of x is x cube. Now what is f of x cube? f of x ல x க்கு பதில் x cube போடணும். So f of x ல x க்கு பதில் x cube போடணும். பாருங்க f of x வந்து x square. So x க்கு பதில் x cube போடுறேன். This will be x power 6. So a polynomial of degree 6. கரெக்டா? அதாவது m வந்து 2 கொடுக்கும்போது n-க்கு 3 கொடுக்கும்போது எனக்கு h of x ஓட பாலினாமியல் தான் டிகிரி 6 வருது. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ பாருங்க m-க்கு வந்து 2 கொடுத்துட்டேன், n-க்கு 3 கொடுத்தேன், எனக்கு ஆன்சர் என்ன வந்தது, 6 வந்தது. இங்க பாருங்க எது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்க. m என்ன 2 into 3 6, 2 plus 3 5, m power n 2 cube 8, n power m 9. தப்பு 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 கரெக்ட். அவ்வளவுதான். எக்ஸாம் பாயிண்ட் என்ன பண்றேன் அப்படின்னா m-க்கு 2 போடுறேன், n-க்கு 3 போடுறேன். அப்ப m-க்கு 2 போடுறேன், n-க்கு 3 போடுறேன். அப்ப m into n 6 கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, h of x is a polynomial of degree 6. அதே மாதிரி m plus n தப்பு, நம்மளுக்கு 5 வந்தது இல்ல, 8 வந்தது இல்ல, 9 வந்தது இல்ல. நான் m-க்கு 2 n-க்கு 3 கொடுக்கும்போது எனக்கு ஆன்சர் 6ன்னு வந்தது. அப்ப இங்க போடுங்க, m-க்கு 2 கொடுங்க, n-க்கு 3 கொடுங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் 6 வருதோ அவங்க தான் கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? நீங்க என்ன பண்ணலாம், என்னன்னா கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் m-க்கு 4 கொடுங்க, n-க்கு 6 கொடுங்களேன். So let us take f of x to be equal to x power 4. சிம்பிளா எடுத்துக்கிறேன். It's a polynomial of degree 4. நீங்க வேணா x power 4 plus 3x cube plus 3x cube plus 3x சொன்னோம் போடலாம், but it will take time. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு வந்து 4th டிகிரி பாலினாமியல் தேவை, x power 4 எடுத்துக்கிறேன். You take g of x to be equal to x power 6. Now what is f composite g of x? So f of g of x, so f of g of x is x power 6. f of x ல x பதில் x power 6. அப்ப இது என்ன ஆயிடும், x power 6 whole power 4 which is x power 24. This degree என்ன ஆயிடும், degree is 24 which is nothing but m into n, which is nothing but m into n. m என்னது degree of m ன்றது degree of f of x, n ன்றது degree of g of x. So m n மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு degree of h கிடைக்குது. So my answer is mn. Okay. Problem 3 பாருங்க. இது வந்து என்னது, fundamental theorem of algebra. A polynomial equation in x of degree n has always n distinct roots, n real roots, n complex roots, at most 1 root. சொல்லு பார்க்கலாம் எது? Then straightforward question. My fundamental theorem of algebra says that, so by fundamental theorem of algebra என்ன சொல்லுது, every polynomial of degree n has at most n complex root counted with multiplicity, counted with repetition, counted with multiplicity. Then அது fundamental theorem of algebra.
ஸோ இப்போ எவ்ரி பாலினாமியல் ஆஸ் n காம்ப்ளெக்ஸ் ரூட். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, n டிஸ்டிங்க்ட் ரூட்டா? தேவையில்லை, n டிஸ்டிங்க்டா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இவன் தப்பு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, let us take a polynomial f of x is equal to x square minus 2x plus 1. இவன் பாலினாமியல் ஆர் p of x x square minus 2x plus 1. இதோட ரூட்ஸ் யாரு? 1,1 வருது, டிஸ்டிங்க்டா கிடையாது. ஸோ அப்போ இவன் தப்பு. ஆக்சுவலா வந்து நீங்க பார்க்கும்போது சொல்லிடலாம், ஃபண்டமெண்டல் தியரம் அல்ஜிப்ராவோட இவன் ட்ரூ அப்படின்னு. a polynomial equation x of degree n as always n distinct roots தான் இருக்குமா? தப்பு. பாருங்க, I have a polynomial equation of degree 2 whose roots is not distinct. ஸோ அப்போ இவன் தப்பு. எப்பயுமே ரியல் ரூட் தான் இருக்குமா? தப்பு. let us take p of x is equal to x square plus 1. இந்த பாலினாமியலுக்கு ரியல் ரூட்டே கிடையாது, ரெண்டுமே என்னது? இமேஜினரி ரூட் தான். எவ்ரி பாலினாமியல் as at most 1 ரூட் தான் இருக்குமா? தப்பு. சப்போஸ் இப்போ டேக் பாலினாமியல் x square minus 1, இதுக்கு எத்தனை ரூட் இருக்கும்? 2 ரூட் இருக்கும். அதான் சும்மா வந்து போட்டமே போட்டிருக்காங்க ஒரு ஆப்ஷனை. அதெல்லாம் நீங்க என்ன பண்ண கூடாது, படிச்சு கூட பார்க்க கூடாது, அப்படியே விட்டுடணும். ஸோ பாலினாமியல் ஆஃப் டிகிரி n ஆஸ் n ரூட்ஸ், பட் அவங்க வந்து ஒரு ரூட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. ஸோ அப்போ மை கரெக்ட் ஆப்ஷன் இஸ் n காம்ப்ளெக்ஸ் ரூட் பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. ப்ராப்ளம் 4 பாருங்க. இஃப் ஆல்பா பீட்டா காமா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் x cube plus px square plus qx plus r, then summation 1 by alpha போட்டுருவோமா? ஈஸியில போட்டுருங்க பார்க்கலாம். summation 1 by alpha என்னது? sum of reciprocal of root taken one at a time. So this is same as 1 by alpha plus 1 by beta plus 1 by gamma. கரெக்டா? அப்பனா நீங்க போன வீடியோஸ்லாம் பார்க்கல சார், எப்படி சார் சம்மேஷன் 1 by alpha வந்து 1 by alpha plus 1 by beta plus 1 by gamma எழுதுறீங்க? அப்பனா நீங்க என்ன பண்ணல, லெக்சர் 2ம் லெக்சர் 3ம் பார்க்கலன்னு அர்த்தம். அதை பார்த்துட்டு வந்துடணும். இது என்னது? sum of reciprocal of roots taken one at a time. ஓகே, ஸோ அப்போ this is same as LCM பண்ணுங்க பார்க்கலாம். LCM எடுத்தீங்க அப்படின்னா ஆல்பாவோட பீட்டா காமா மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க பீட்டா இருக்கு, ஸோ ஆல்பா காமா மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க காமா இருக்கு, ஸோ மல்டிப்ளை ஆல்பா பீட்டா whole divided by alpha beta gamma. So this is nothing but alpha beta gamma plus gamma alpha divided by alpha beta gamma. So அப்போ இந்த வேல்யூ என்னது அப்படின்னா alpha beta plus beta gamma plus gamma alpha divided by alpha beta gamma. இது என்னது? sum of product of root taken 2 at a time. இது வந்து product of root. So அப்போ sum of product of roots taken 2 at a time. கரெக்டா? என்னது ஃபார்முலா? என்னது பாருங்க, ஃபார் கியூபிக் ஈக்குவேஷன் sum of roots வந்து -b by a, product of roots வந்து -c by a, அடுத்து product of root வந்து d by a. கரெக்டா? it is d by a. ஆமா தானே? sum of product of root taken 2 at a time -b by a, sorry, plus c by a minus d by a. கரெக்டா? இதுதான் வந்து sum of product of root taken 2 at a time formula c by a இவன் minus d by a. ஓகே, ஸோ அப்போ பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க ஃபார்முலால. ஸோ நம்மளுக்கு a வந்து 1, கரெக்டா? ஸோ a வந்து 1, b வந்து p, c வந்து q, d வந்து r. அப்போ சப்ஸ்டிட் பண்ணா இது என்ன ஆகும்? c by a. ஸோ c by a னா q by 1 which is q. Product of roots என்ன ஆயிடும்? minus d by a. ஸோ minus r by 1 which is minus r. ஸோ இதுதான் என்னது? sum of product of root taken 2 at a time. இதுதான் என்னது? alpha beta gamma plus gamma alpha. What is product of root? Alpha beta gamma. So let alpha beta gamma be the roots. So but this is equal to, what is the value of alpha beta gamma alpha? q by minus r. That is minus q by r is the required answer. Correct? Minus q by r is the required answer. ரொம்ப ஈஸி. இது என்ன அர்த்தம்? We need to find the sum of reciprocal of roots taken one at a time. So which is nothing but sum of all the root reciprocal பண்ணி எடுக்கணும். So 1 by alpha, 1 by beta, 1 by gamma. இது எப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? லெக்சர் 2, 3 நல்லா பார்க்கணும்.
ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் யாரு? இன்டூ பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமா தான் எல்சிஎம். ஸோ அப்போ இன்டூ பீட்டா காமா இங்க இன்டூ ஆல்ஃபா காமா இங்க இன்டூ ஆல்ஃபா பீட்டா இங்க இன்டூ ஆல்ஃபா பீட்டா போட்டிங்க அப்படின்னா இந்த டேர்ம் வரும். இது என்ன அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் டேக்கன் 1 at 2 at a time. இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட். இதோட ஃபார்முலா வந்து சி பை ஏ, இதோட ஃபார்முலா வந்து மைனஸ் டி பை ஏ. ஸோ நம்மளுக்கு ஏ வந்து 1, பி வந்து பி, சி வந்து கியூ, டி வந்து ஆர். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்போ இந்த வேல்யூ ஃபுல்லா கியூ, இந்த வேல்யூ ஃபுல்லா மைனஸ் ஆர், விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் கியூ பை ஆர். நெக்ஸ்ட் போமா ப்ராப்ளம் நம்பர் 5. ப்ராப்ளம் 5 பாருங்க. அக்கார்டிங் டு த ரேஷனல் ரூட் தியரம் which number is not a possible zero of 4x power 7 plus 2x power 4 minus 10x cube minus 5. So what is rational root theorem? என்ன சொல்லுது அப்படின்னா if I have a polynomial p of x, so an x power n அப்படிலாம் ஓகே, an x power n an ஓகே, நம்ம எப்படி எழுதுறோம் polynomial எப்படி எழுத வேணாம். என்ன சொல்லுது அப்படின்னா if I have a polynomial p of x a0 plus a1x plus a2x square up to an x power n, the possible rational root are p by q, where lecture number 9 பார்த்தா இது நீங்க பட்டுன்னு போட்டுடலாம். where p divides a0 and q divides an. So these are the possible rational root for the polynomial. So நம்மளுக்கு இங்க a0 யாரு? So நம்மளுக்கு given polynomial யாரு? இங்க given polynomial யாரு அப்படின்னா 4x power 7 plus 2x power 4 minus 10x cube minus 5 minus 5 is equal to 0. So for the possible rational roots are, சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்களே போடணும். நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றேன். நான் டீடைலா சொல்லல எதுவுமே நானே. நான் எல்லாமே பேசியாச்சு ஏற்கனவே. The possible rational roots are p by q, where p divides a0 is minus 5 and q divides an வந்து 4. கரெக்டா? ஸோ அப்போ பாருங்க, இவன் தான் எனக்கு an, இவன் தான் எனக்கு a0. அப்போ p என்னவா இருக்கலாம்? So p can be plus or minus 1 plus or minus 5. அதாவது எந்தெந்த நம்பர்ல 5 டிவைட் பண்ணோம், 1 டிவைட் பண்ணோம், 5 டிவைட் பண்ணோம். ஸோ மைனஸ் 1 டிவைட் பண்ணோம், 1 டிவைட் பண்ணோம், 5 டிவைட் பண்ணோம், மைனஸ் 5 டிவைட் பண்ணோம். இப்போ q can be என்னவா இருக்கலாம்? plus or minus 1 plus or minus 2 plus or minus 4. ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஃபுல் காம்பினேஷன் தான் என்னது? பாசிபிள் ரேஷனல் ரூட். இதோட ஃபுல் காம்பினேஷன் தான் பாசிபிள் ரேஷனல் ரூட். ஸோ p by q is all those p by q such that p belongs to plus or minus 1 plus or minus 5, q belongs to plus or minus 1 plus or minus 2 plus or minus 4. இதெல்லாம் நீங்க பர்மிட் பண்ணீங்க அப்படின்னா you get all combination. பட் ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ப்ராப்ளம் பட்டுன்னு போடணும். அப்ப என்ன பண்ணலாம்? we know that possible rational root என்ன அப்படின்னா p divides a0, q divides an. கரெக்டா? so p divides minus 5 and q divides 4. அதாவது எந்த நம்பரு p வந்து 5 டிவைட் பண்ணோம், q வந்து 4 டிவைட் பண்ணோம். நம்மளுக்கு இங்க p யாரு? இங்க p யாரு? ஓகே, இது அப்படியே வைங்களேன். இப்போ இங்க வாங்க. 5 டிவைட்ஸ் 5 பாருங்க, இதுதான் p, இதுதான் q. 5 டிவைட்ஸ் minus 5, எஸ். 1 டிவைட்ஸ் 4, எஸ். அப்ப இது பாசிபிள் ரேஷனல் ரூட். அடுத்து இது பாருங்க, minus 1 divides minus 5, எஸ். 1 divides 4, இதுவும் பாசிபிள் ரேஷனல் ரூட். இப்போ இது பாருங்க, 5 divides minus 5, 4 divides 4, இவனும் கரெக்ட். பட் இது பாத்தீங்கன்னா 4 divides minus 5 தப்பு, 5 divides 4 தப்பு. அப்ப இவன் நாட் பாசிபிள் ரேஷனல் ரூட். நல்லா பார்க்கணும். The numerator must divide the constant term, denominator must divide the highest coefficient of x. பாருங்க, என்ன சொல்றது அப்படின்னா the possible rational root are p by q. This p divides constant term, q divides highest power of x. So நம்மளுக்கு p வந்து 5, q வந்து 4. அப்போ இந்த 5 must divide constant term. அப்போ 1 divides constant, minus 1 divides 5, correct. 5 divides 5, correct.
4 divides minus 5 தப்பு. அப்ப you are not a possible rational root for this polynomial. இது possible rational root தான். இது மூணுமே possible தான். இது ரூட் ஆயிருக்கணும் அவசியம் கிடையாது. possible rational root தான். பட் இது பாத்தீங்கன்னா this 4 does not divide minus 5. பாருங்க 4 does not divide minus 5 and also 4 does not divide 5 does not divide 4. கரெக்டா? P does not divide a0, Q does not divide an. அப்புறம் என்ன அர்த்தம்? It is not a possible rational root. Possible யாரு அப்படின்னா all those P by Q such that P divides a0, Q divides an. பட் இங்க பாத்தீங்கன்னா 4 does not divide 5 and 5 does not divide 4. எதனா 1 டிவைட் ஆகல பாசிபிள் கிடையாது. பட் இங்க ரெண்டுமே டிவைட் ஆகல. 4 ஆகல 5 ஆகல. ஓகே. So problem number 6. The polynomial x cube minus kx square plus 9x has 3 real zeros if and only if k satisfies. அதாவது இந்த பாலினாமியலுக்கு 3 ரியல் ஜீரோஸ் இருக்கு அப்படின்னா k என்னவா இருக்கும்? பாருங்க given polynomial யாரு? p of x. p of x is x cube minus kx square plus 9x. இப்போ என்ன பண்ணிடலாம்? we need to find all x such that p of x 0 போற மாதிரி அவன் தான் ரூட்ஸ். so what is p of x? x cube minus kx square plus 9x is equal to 0. இப்போ x காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா x square minus kx plus 9 is equal to 0. So this implies x is equal to 0 or x square minus kx plus 9 is equal to 0. அப்ப x is equal to 0 is one root. இவ்வளவு சால்வ் பண்ணீங்கன்னா you will get another 2 roots. பட் என்ன கொடுத்திருக்காங்க? all 3மே என்னவா இருக்கணும்? ரியல் ரூட்ஸா இருக்கணும். அப்போ this will be real. எப்போ? இவன் ஆல்ரெடி ரியல். இவன் ரெண்டு பேர் கிடைப்பான் சால்வ் பண்ணா. அவன் ரெண்டு பேரும் ரியலா இருக்கணும். this will be real. எப்போ ரியல் ரூட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குவாட்ராட்டிக்கு எப்போ ரியல் ரூட்ஸ்? if b square minus 4ac is greater than or equal to 0. கரெக்டா? equal to 0 போச்சுன்னா equal real roots. strictly greater than 0 போச்சுன்னா distinct real roots. பட் நம்மளுக்கு ரியலா இருந்தா போதும். ஈக்குவலா டிஸ்டிங்க்ட்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்ப எப்ப ரியலா இருக்கும்? whenever b square minus 4ac is greater than or equal to 0. so அப்ப you find k when b square minus 4ac is strictly greater than or equal to 0. when b square minus 4ac is greater than or equal to 0. so அப்ப பாருங்க, so b square minus 4ac has to be greater than or equal to 0. so அப்ப நம்மளுக்கு a வந்து 1, b வந்து minus k, c வந்து 9. அப்ப இது என்ன ஆயிடும்? k square minus 4 times ac has to be greater than or equal to 0. so அப்ப k square minus 36 has to be greater than or equal to 0. so அப்ப we need to find all k such that k square minus 36 is greater than or equal to 0. எப்படி பண்ணுவோம்? நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? I can write this as k square minus 6 square. so a plus b, a minus b. so k plus 6, k minus 6 has to be greater than or equal to 0. so you find all k that satisfies this relation. எப்படி கண்டுபிடிப்போம்? so இங்க minus infinity, இங்க plus infinity, இங்க minus 6, இங்க 6. ஏன்னா அந்த ரெண்டு தான் யாரு? ரூட்ஸ். இப்போ இங்க ஒரு நம்பர் எடுங்க. let us take x is equal to minus 7. minus 7 எடுத்தோம் அப்படின்னா இவன் சாட்டிஸ்ஃபை ஆவான். கரெக்டா? minus 7 plus 6 minus 1. minus 7 minus 6 minus 13. so this will be greater than or equal to 0. அதே மாதிரி x இங்க எடுத்தேன் அப்படின்னா let us take x to be equal to 7. so 7 plus 6 13, 7 minus 6 1, 13 into 1 13 which is greater than or equal to 0. but இங்க எடுத்தேன் அப்படின்னா suppose if I take x is equal to 0, இவன் என்ன ஆயிடுவான்? 0 plus 6, 0 minus 6 which is minus 36 which is less than 0. அப்ப இவன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். அதே மாதிரி இவனும் சாட்டிஸ்ஃபை ஆவான், இவனும் ஆவான். ஏன்னா it can be greater than or equal to 0. அப்ப 6 போட்டா equal to 0 போகும், minus 6 போட்டாலும் equal to 0 போகும். so therefore my k belongs to minus infinity to minus 6 union 6 to infinity. கரெக்டா? இந்த இன்டர்வல்லையும் இவன் சாட்டிஸ்ஃபை ஆவான், இந்த இன்டர்வல்லையும் சாட்டிஸ்ஃபை ஆவான், பட் இந்த இன்டர்வல்ல இவன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். so அப்போ k belongs to இந்த இன்டர்வல் I am including minus 6 and 6. ஏன்னா it can be equal to 0 also. இத can I write mod k போடலாமா? இந்த போடலாமா? இங்க இருக்க எல்லா இது நீங்க மாடுலஸ் போட்டா என்ன ஆயிடும்? இது நீங்க மாடுலஸ் போட்டா என்ன ஆயிடும்? it will be 6 to infinity ன்னு போய்டும். ஏன்னா இது மாடுலஸ் போட்டீங்கன்னா minus 6 minus 7 minus 8 அது மாடுலஸ் போட்டா என்ன ஆயிடும்? plus 6 plus 7 plus 8 ஆயிடும். so all those k whose modulus is greater than or equal to 6. வந்துட்டானா ஆன்சர்?
இவனை போடக்கூடாது. ஏன்னா இட் கேன் பி ஈக்குவல் டு 6 ஆல்சோ. இட் கேன் பி ஈக்குவல் டு 6 ஆல்சோ. b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. சப்போஸ் கொஸ்டின்ல வந்து ஆஸ் 3 ரியல் டிஸ்டிங்க்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் கொஸ்டின்ல ஆஸ் 3 டிஸ்டிங்க்ட் ரியல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், இங்க ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 போட்டிருப்போம். ஏன்னா ஈக்குவல் 0 போட்டோம் அப்படின்னா ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ கொஸ்டின்ல வந்து ரியலாகவும் இருக்கலாம், டிஸ்டிங்க்டாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் அவங்க எதுவுமே சொல்லலை. அப்புறம் என்ன அர்த்தம், அது ஈக்குவலாகவும் இருக்கலாம் இல்லை டிஸ்டிங்க்டாகவும் இருக்கலாம். ஸோ அதனால என்ன பண்ண அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் கொஸ்டின்ல வந்து 3 ரியல் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன், இங்க ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 போட்டிருப்பேன், இங்க ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 வந்திருக்கும், இந்த கேஸ்ல எங்க ஓப்பன் பிராக்கெட் வந்திருக்கும், அந்த கேஸ்ல இவன் ஆன்சரா போயிருப்பான், யாரு தேர்ட் ஆன்சரா போயிருப்பான். பட் அங்க வந்து சொல்லியிருக்காங்க ரியல் ஜீரோஸ் தான், இட் கேன் பி டிஸ்டிங்க்ட் ஆர் இட் கேன் பி ஈக்குவல் ஆல்சோ. இன் தட் கேஸ் மை ஃபோர்த் வில் பி த ரிக்வயர்ட் ஆன்சர். இவன் தப்பு, லெஸ் தென் வந்துட்டான், இவன் 0 வந்துட்டான். புரியுதா? So we'll move on to problem number 7. The number of real numbers in 0, 2 pi satisfying sin power 4x. அதாவது we need to find all x. பாருங்க, what is p of they have given some equation. அந்த ஈக்குவேஷன் வந்து பாலினாமியல் கிடையாது. அது என்ன கிடையாது, பாலினாமியல் கிடையாது. sin power 4x minus 2 sin square x minus 1 0 போனோம். அப்போ how many x belongs to this interval. அதாவது எத்தனை எக்ஸுக்கு இந்த ஈக்குவேஷன் 0 போவோம், அந்த எக்ஸ் வந்து இந்த இன்டர்வல்ல இருக்கணும், 0 2 பைக்குள்ள இருக்கணும். புரியுதா? போட்டுருவோமா? பாருங்க, ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம அந்த மாதிரி நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருக்கோம். லெக்சர் நம்பர் 11 நினைக்கிறேன். லெக்சர் நம்பர் 11ல வந்து we have solved non-polynomial equations. அதெல்லாம் பாருங்க. ஓகே, so let y is equal to sin square x எடுத்துக்கிறேன். அப்போ இது என்ன ஆயிடும், y square minus 2y minus 1 is equal to 0. கரெக்டா? சாரி, plus 1 plus 1. அப்போ இது என்ன ஆயிடும், y minus 1 whole square is equal to 0. What are the roots? Y is equal to y minus 1 whole square is equal to 0. That means y is equal to 1. கரெக்டா? y is equal to 1. So அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா y is equal to 1 is a root. இப்போ என்ன பண்ணணும், you replace y as sin square x. So replace y as sin square x. So that means sin square x is equal to 1. So this implies sin x is equal to 1 or sin x is equal to minus 1. கரெக்டா? ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்றீங்க, 1 வருது. அப்போ இந்த நம்பர் என்னவா இருக்கலாம், 1 + 1 இருக்கலாம், இல்ல -1 இருக்கலாம். அப்போ sin x எப்போ 1 போகும் இந்த இன்டர்வல்ல? ஸோ 0ல இருந்து 2 பைக்குள்ள we need to find all those x that satisfies. கரெக்டா? ஸோ 0 2 பை, இங்க பை, இவன் π/2, இவன் 3π/2. ஸோ sin x எப்போ 1 போகும், sin π/2 1. கரெக்டா? அதே மாதிரி எப்போ -1 போவோம், 3π/2 போவோம். ஸோ அப்பனா இந்த இன்டர்வல்குள்ள there is 2x in this interval for which this equation is equal to 0. So there are 2x in closed interval 0, 2 pi for which sin x is equal to 1 or நல்லா பாருங்க, இந்த இன்டர்வல் கூட தான் பார்க்கணும். நீங்க ஃபுல் ஆர்ல பாத்தீங்கன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 1 வரும், ஏதாவது பீரியாடிக் ஃபங்க்ஷன்ல. பட் we are restricting only to this interval. இப்போ இந்த இன்டர்வல் பார்க்கும்போது there are 2x. சப்போஸ் கொஸ்டின்ல வந்து 0 to pi கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு x தான் வரும். சப்போஸ் கொஸ்டின்ல வந்து 0 to π/2 கொடுத்தாங்கன்னா 1 தான் வரும். புரியுதா? ஸோ அப்போ இந்த எக்ஸ் டொமைனை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் நேச்சர் வில் சேஞ்ச். ஸோ அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார் 2 values ஆஃப் எக்ஸ் திஸ் ஈக்குவேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ். அதாவது எப்பப்பெல்லாம் எக்ஸ் வந்து π/2 போதோ ஆர் எப்பப்பெல்லாம் எக்ஸ் வந்து 3π/2 போதோ திஸ் வில் பி ஈக்குவல் டு 0.
போட்டு பாருங்க. x க்கு 5/2 போடுங்க or x க்கு 3/2 போடுங்க. This equation will be 0. நான் என்ன பண்ணிருக்கேன்? put y is equal to sin square x ன்னு போட்டிருக்கேன். இது என்ன ஆயிடும்? இது என்ன ஆயிடும்? sin square x whole square ஆயிடும். So அப்போ y square minus 2y plus 1. இப்போ y வந்து 1 வரா. Replace y as sin square x. So there are two values of x. This equation satisfies. Problem 8 பாருங்க. If x cube plus 12x square plus 10ax plus 1999 definitely has a positive 0. Descartes rule. So Descartes rule. போன வீடியோ பார்த்துருக்கீங்களா? நான் திரும்ப சொன்னேன் அப்படின்னா திரும்ப டைம் வேஸ்ட் ஆகும். Descartes rule என்ன சொல்லுது? number of positive real root is at most என்னது number of sign changes in p of x. இந்த ஈக்குவேஷனுக்கு பாசிட்டிவ் 0 இருக்கு அப்படின்ட்டாங்க. is this equation definitely has positive 0 இருந்தது அப்படின்னா இந்த a என்னவாகும்னு கேக்குறாங்க. so what is p of x? p of x is x cube plus 12x square plus 10 times ax plus 1999. பாருங்க பிளஸ் பிளஸ் பிளஸ். சப்போஸ் இந்த a வந்து பாசிட்டிவா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் a வந்து பாசிட்டிவா போயிட்டான் அப்படின்னா நோ சைன் சேஞ்ச். அப்புறம் என்ன அர்த்தம்? நோ பாசிட்டிவ் ரூட்னு அர்த்தம். பட் ஆனா திஸ் ஈக்குவேஷன் டெஃபினெட்லி ஹேஸ் a பாசிட்டிவ் 0. அப்பனா கண்டிப்பா இந்த a என்னவா இருந்தாகணும்? இந்த a வந்து மைனஸா இருந்தாகணும். அப்பதான் இவன் -10 ஆவான். அப்பதான் என்ன ஆகும்? இவன் மைனஸா போவான். கரெக்டா? அப்பதான் மைனஸா போவான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா one sign change. So this equation will have at most 2 positive root. கண்டிப்பா பாசிட்டிவ் ரூட் வந்தே ஆகணும். ஸோ அப்போ இவன் பாசிட்டிவா போயிட்டான் அப்படின்னா சைன் சேஞ்சே இருக்காது. அப்பனா பாசிட்டிவ் ரூட்டே கிடைக்காது. பட் ஆனா என்ன கேட்டிருக்காங்க? இஃப் திஸ் ஈக்குவேஷன் டெஃபினெட்லி ஹேஸ் a positive 0. அப்பனா கண்டிப்பா இந்த a என்னவா இருந்தாகணும்? நெகட்டிவா தான் இருந்தாகணும். 0 இருக்க முடியாது. a 0 போச்சு அப்படின்னா அப்ப என்னவா இருக்கும்? மூணுமே பாசிட்டிவ் இருக்கும். நோ சைன் சேஞ்ச். அப்ப கண்டிப்பா a என்னவா இருக்கணும்? நெகட்டிவா இருந்தாகணும். அப்ப கண்டிப்பா a என்னவா இருந்தாகணும்? ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0 இருந்தாகணும். பை டெஸ்கார்டஸ் ரூல் ஆஃப் சைன். இதெல்லாம் நீங்க வந்து பாஸ்டா சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? கண்டினியூஸா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்களே போட்டுடலாம் எல்லாமே. இப்போ லெக்சர் நம்பர் 9. The polynomial x cube plus 2x plus 3 as திரும்ப டெஸ்கார்டஸ் ரூல் தான். 1 negative and 2 imaginary zeros, 1 positive and 2 imaginary zeros, 3 real zeros, no zeros. இது தப்பு. கண்டிப்பா it will have 3 zeros. By fundamental theorem of algebra, every polynomial of degree n has 3 zeros. Okay. இப்போ அதுல எத்தனை பாசிட்டிவ், அதுல எத்தனை நெகட்டிவ் கண்டுபிடிக்க போறோம். சோ கண்டுபிடிப்போமா? பாருங்க, what is p of x? p of x is x cube plus 2x plus 3. இப்போ number of positive real root is at most is equal to total number of sign change in p of x. So what is p of x? p of x is x cube plus 2x plus 3. So plus. So no sign change. அப்புறம் என்ன அர்த்தம்? No sign change. அப்புறம் என்ன அர்த்தம்? No positive real root னு அர்த்தம். அதாவது இந்த பாலினாமியலுக்கு பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்கவே முடியாது. பட் என்ன கொடுத்திருக்காங்க? 1 பாசிட்டிவ் கொடுத்திருக்காங்க. அப்ப இவனும் தப்பு. கரெக்டா? இப்போ 1 நெகட்டிவ் 2 இமேஜினரி இருக்கலாம், இல்ல 3 ரியல் இருக்கலாம். பாப்போமா? பாருங்க, நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் is at most எத்தனை? is at most is equal to total number of sign changes in p of minus x. So what is p of minus x? Minus x cube minus 2x plus 3. கரெக்டா? x க்கு மைனஸ் போட்டீங்கன்னா minus x cube minus 2x plus 3. திரும்ப சொல்றேன், டெஸ்கார்டஸ் ரூல், ரேஷனல் ரூட் தியரம் எல்லா விஷயம் கண்டினியூஸா பார்த்துட்டு தான் அதை பார்க்கணும்.
டேரக்டா அதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களே போட்டுடலாம் அதெல்லாம். ஸோ அப்போ பாருங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் நோ சைன் சேஞ்ச், ஒன் சைன் சேஞ்ச். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட் எத்தனை? நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட் வந்து 1. ஜீரோ ரூட்டா? ஜீரோ ரூட் கிடையாது. அப்பனா நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் வந்து 1. ஸோ பாத்தீங்கன்னா 1 நெகட்டிவ் ரியல் ரூட்டு. இப்போ மீதி 2 தான் இருந்தாகணும், இமேஜினரியா இருந்தாகணும். ஏன்னா ஜீரோ கிடையாது ரூட்டு. ஜீரோ இஸ் நெதர் பாசிட்டிவ் நாட் நெகட்டிவ். ஜீரோ ரூட் கிடையாது. ஜீரோ போட்டா அப்படின்னா 3 வரும். ஸோ ஜீரோ இஸ் நாட் எ ரூட்டு. நோ பாசிட்டிவ் ரூட்டு, ஒரு நெகட்டிவ் ரூட்டு, ஜீரோ ரூட்டு கிடையாது. அப்படின்னா மொத்தமா ஒரு ரியல் ரூட்டு. இப்போ மீதி 2 தான் இருந்தாகணும், இமேஜினரியா இருந்தாகணும். ஸோ மை ஆன்சர் இஸ் 1 நெகட்டிவ் அண்ட் 2 இமேஜினரி ரூட்ஸ். புரியுதா? டெஸ்கார்டஸ் தியரமோட அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம். இப்போ அடுத்து பாருங்க, the number of positive zeros of the polynomial summation r is equal to summation r is equal to 0 to n ncr minus 1 whole power r x power r is. இது என்னது? இது பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். கரெக்டா? இதோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் எத்தனை இருக்கும்னு கேட்கறாங்க. பாப்போமா? பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will find this by mathematical induction. So what happens if n is equal to 2 போடுவோமா? What happens if n is equal to 2? So n 2 போடும்போது நம்மளுக்கு p of x என்ன ஆயிடும்? p of x is summation r is equal to 0 to 2 ncr minus 1 whole power r x power r. கரெக்டா? n க்கு 2 கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணிடலாம், இங்க n க்கு பதில் 2 கொடுத்துடலாம். இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா r-க்கு 0 1 2 போடணும். இப்போ r-க்கு 0 கொடுத்தா 2c0 minus 1 whole power 0 x power 0. அவன் r-க்கு 1 கொடுத்தா 2c1 minus 1 whole power 1 x power 1. r-க்கு 2 கொடுத்தா so 2c2 minus 1 whole square x power 2. கரெக்டா? இப்போ பாருங்க, இந்த டேர்ம்லாம் எப்பயுமே பாசிட்டிவ் தான். இவெல்லாம் யாரு? காம்பினேஷன்ஸ் தானே. நம்மளுக்கு தேவை நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட் தான். ஸோ பாருங்க, இவன் பாசிட்டிவ். கரெக்டா? ஏன்னா எனிதிங் பவர் 0 1. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 0 பாசிட்டிவ். இவன் நெகட்டிவ். கரெக்டா? ஏன்னா -1 whole power 1 -1. ஸோ 2c1ல என்ன எடுத்துக்கிட்டோம் வேல்யூ. எனக்கு தேவை பாசிட்டிவா நெகட்டிவா, அதான் இவன் நெகட்டிவ். அவன் எப்பவுமே பாசிட்டிவ். கரெக்டா? ஏன்னா -1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஆயிடுவான், இவன் பாசிட்டிவா இருப்பான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் எத்தனை? 2 சைன் சேஞ்ச். அப்பனா என்ன அர்த்தம்? அட்மோஸ்ட் 2 பாசிட்டிவ் ரியல் ரூட். 2 பாசிட்டிவ் ரியல் ரூட். இப்போ அடுத்து பாருங்க, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் n is equal to 3. பாருங்க, n க்கு 2 கொடுத்தா 2வே வருது ஆன்சர். இப்போ n க்கு 3 கொடுப்போமா? இப்போ n க்கு 3 கொடுத்தோம் அப்படின்னா வாட் இஸ் p of x? r is equal to 0 to 3 3cr minus 1 whole power r x power r. கரெக்டா? -1 whole power r x power r. இப்போ r க்கு 0 1 2 3 ரெண்டு பண்ணுங்க பாப்போம். ஸோ 3c0 -1 whole power 0 x power 0. 1 கொடுத்தீங்கன்னா 3c1 -1 whole power 1 x power 1 plus 3c2 -1 whole power 2 x power 2. Hey! Stop! இப்போ 3 கொடுத்தனா ஆயிடும் 3c3 -1 whole power r -1 whole power 3 x power 3. கரெக்டா? அதாவது ஒன்றும் கிடையாது, 0 1 2 3 கொடுத்துருக்கேன். 0 1 2 கொடுத்தீங்கன்னா அதே டேர்ம் தான், இங்க இருக்க முதல் 3 டேர்ம் தான் வரும். 4th டேர்ம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். 3c3 -1 whole power 3 x power 3. பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். கரெக்டா? இவன் ஃபுல்லா பாசிட்டிவ், இவன் நெகட்டிவ், இவன் பாசிட்டிவ். அதாவது கோஎஃபிஷியன்ட் மட்டும் பாசிட்டிவா நெகட்டிவான்னு பாக்குறேன். இவன் நெகட்டிவ். அப்போ எத்தனை சைன் சேஞ்ச்? 3 சைன் சேஞ்ச். கரெக்டா? ஸோ 3 சைன் சேஞ்ச். அப்புறம் என்ன அர்த்தம்? அட்மோஸ்ட் 3 பாசிட்டிவ் ரியல் ரூட். பாத்தீங்க அப்படின்னா n-க்கு 2 கொடுக்கும் போது ஆன்சர் 2 வருது, n-க்கு 3 கொடுக்கும் போது ஆன்சர் 3 வருது, n-க்கு 4 கொடுத்தா 4 வரும். அப்ப n-க்கு n கொடுத்தா n தான் வரும்.
So we will have n positive real roots. பாருங்க 2 கொடுத்தா 2 வருது. n க்கு இங்க 3 இங்க பாருங்க இங்க என்ன இருக்கோ அதே தான் ஆன்சரா வருது. கரெக்ட்டா? n க்கு 2 கொடுக்கும்போது 2 வந்துச்சு. n க்கு 3 கொடுக்கும்போது 3 வந்துச்சு. அப்ப n க்கு n கொடுத்தா n தானே வரும். So we will have n positive zeros. அப்புறம் என்ன அர்த்தம்? No negative zeros அர்த்தம். மொத்தமே நம்மளுக்கு nth டிகிரி பாலினாமியல் தான் இது. nth டிகிரி பாலினாமியல்ல n பாசிட்டிவ் வந்துடுச்சு. அப்புறம் என்ன அர்த்தம்? நோ நெகட்டிவ் ரூட்ஸ்னு அர்த்தம். ஏன் நோ நெகட்டிவ் ரூட்ஸ்? இப்போ p ஆஃப் -x போடுங்களேன். இப்போ p ஆஃப் -x போட்டீங்க அப்படின்னா இவன் பிளஸ் ஆயிடுவான், இவனும் பிளஸ் ஆயிடுவான். ஏன்னா -x போடும்போது -x³ ஆயிடுவான், இவன் -x ஆயிடுவான். அப்போ எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடும். அப்புறம் நோ சைன் சேஞ்ச். அப்போ நோ சைன் சேஞ்ச் இன் p ஆஃப் -x. அப்புறம் என்ன அர்த்தம்? It has no negative real roots. அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷனுக்கு n பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், எப்பயுமே இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு n பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், 0 நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ், 0 நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ். கரெக்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே n பாசிட்டிவ் ரூட்ஸ் கிடைக்கும். பைனாமியல் எக்ஸ்பான்ஷனுக்கு எப்பயுமே பாசிட்டிவ் ஜீரோஸ் தான் கிடைக்கும். n பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும் அட்மோஸ்ட் இது. ஓகேவா? ஸோ 0 நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ். ஸோ இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா we have solved all book back MCQ on theory of equations. மொத்தமே 10 ப்ராப்ளம் தான், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will start solving JEE previous years problems based on quadratic, cubic, quartic, rational root theorem, Descartes rule இதெல்லாம் பேஸ் பண்ணி we will do some JEE problems. ஓகேவா? So we'll see next video. Goodbye. Thank you. All the best.